வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆணின் தன்மை உடைய ராசி நீங்க. தான் படிச்சு வேலை வெட்டி கிடைச்சு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடந்து தான் கணவன் மனைவியோட சந்தோஷங்கள் இருந்து புள்ள குட்டிகளை பெற்று குழந்தைங்களுக்குன்னே வாழக்கூடிய தன்மையில உங்க வாழ்க்கையவே அர்ப்பணிப்பீங்க. ஆனா கும்பராசிக்கு ஏத்த கணவன் அமையறது கஷ்டம். இது விதி. கும்பராசியோடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. கணவனும் மாமியாரும் உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் சனி பரமாத்மா சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க கர்ம பலனை அனுபவிச்சு தான் தீரணும். கும்பராசிக்கு இப்பதான் 7.5 முடிஞ்சிருக்கு. 2.5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பலன் சொல்ல முடியாது. 5 வருஷ காலமாவே இடையூறு தான் அடைஞ்சு வந்திருக்கீங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. கும்பராசி ஒரு ஆண் ராசி. கும்பராசி சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் அதிபதியானது. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆணின் தன்மை உடைய ராசி நீங்க. உங்க ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. செவ்வாய், ராகு, குரு கடாட்சியமுடைய ஜாதகம். இன்டெலிஜென்ட் ஆபீசர்ஸ், புலனாய்வு துறை, ரகசியம் காக்கக்கூடிய தன்மைகள், அரசியல்ல நம்மளுடைய தெளிவான அமைப்புல சொல்ல போனா அதிகார தோரணையான வேலை அமையறதுக்கு வாய்ப்பு நீங்க தான். டீச்சரும் நீங்க தான்,
டாக்டரும் நீங்க தான், அட்வொகேட்டும் நீங்க தான். இப்படி தன்மையுடைய ஜாதகத்துல கும்பராசி பெண்களை கெட்டையும் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆணின் தன்மை உடையவங்க, பலன் வாய்ந்தவங்க, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க. அதிகாரத்துக்கு அடிபணியான ஒரு ஜாதகம் படிச்ச ஜாதகம். தான் படிச்சு வேலை வெட்டி கிடைச்சு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடந்து தான் கணவன் மனைவியோட சந்தோஷங்கள் இருந்து புள்ள குட்டிகளை பெற்று குழந்தைங்களுக்குன்னே வாழக்கூடிய தன்மையில உங்க வாழ்க்கையவே அர்ப்பணிப்பீங்க. ஆனா கும்பராசிக்கு ஏத்த கணவன் அமையறது கஷ்டம். இது விதி. விதிய மதியாலத்தான் வெல்லணும். கும்பராசியோடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. கணவனும் மாமியாரும் உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் சனி பரமாத்மா சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்க கர்ம பலனை அனுபவிச்சு தான் தீரணும். அதுதான் பல சட்ட சிக்கல்கள், பணிபுரிகிற ஆபீஸ்ல பல இடையூறுகள், இன்னல் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. இதெல்லாம் அனுபவிக்கலன்னா உங்களுக்கும் உடல் நோய் வரும், மன நோய் வரும். ஒரு சர்ஜரி நடந்து பணத்தை மருத்துவமனைக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய தருணங்கள் வரும். ஆனா படிச்ச பிள்ளைங்க படிச்சு தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாகும். இப்படியாப்பட்ட ஒரு தருணத்துல கும்பராசிக்கு இப்பதான் 7.5 முடிஞ்சிருக்கு. 2.5 வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பலன் சொல்ல முடியாது. 5 வருஷ காலமாவே இடையூறுல தான் அடைஞ்சு வந்திருக்கீங்க. ஆனா இனி வரும் காலத்துல உங்களுக்கு யோகம் வரப்போகுது. உங்க படிச்ச பிள்ளைங்களுடைய வாழ்க்கையுடைய திறமையை தெளிவுபடுத்தக்குண்டான ஒரு அமைப்பு வரப்போகுது. உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பதவி வரப்போகுது. மேன்மை தரக்கூடிய ஒரு மாசம்னா இந்த மாசம்தான். கும்பராசி பெண்களை கேட்டா மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அடிபணிஞ்சுதான் போகணும். அதுக்காக அடிபணிய வேண்டாம். அப்படி ஒரு தன்மையோட அவங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தீங்கன்னா உழைச்சி உங்களுக்கு கஞ்சி ஊத்துவாங்க, கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணமும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பராசி பெண்கள் அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க, அதிகார தோரணையா பேசாதீங்க. ஏன்னா உயர்ந்த பதவியில இருப்பாங்க. ஒரு காவல்துறையிலேயே உயர்ந்த பதவி இருந்தாலும் நம்ம அனுசரிச்சுதான் போகணும். அந்த அனுசரிப்போட மற்ற ராசிக்காரங்க கும்பராசி பெண்களுக்கு உள்ள யோகத்தை கொடுத்தா உண்மையால அவங்கள மாதிரி ஒரு யோகக்காரங்க யாரும் கிடையாதுங்க. பாவம் இந்த ஒரு 5 வருஷமா பல இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருப்பாங்க. விட்டு கொடுத்து போங்க, சகஜ நிலைமையில வாங்க. இப்படி தெளிவான அமைப்புல இருந்தீங்கன்னா கும்பராசி பெண்கள் மேன்மை தரக்கூடிய தன்மை உண்டு. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு. அப்ப உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணணும்னா வடபழனி கோயிலுக்கு வாங்க. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வாங்க. சாயந்தர நேரத்துல முருகனை நல்லா பார்த்து 1 கிலோ முள்நெல்லிக்காய் வாங்கி அப்படியே உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்படியே தவங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்க இல்லறம் பற்றற்று இல்லாம குடும்பத்துல பெரிய லெவலுக்கு உண்டான யோகங்கள் கிடைச்சு கும்பராசி பெண்கள் மேன்மை வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மறுபடியும் சொல்றேன், கும்பராசி பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். குடும்பத்துல மேன்மை அடையக்கூடிய தன்மங்கள் உண்டு. 2025 இந்த மாசத்துக்கு மேல கும்பராசி பெண்கள் அனைவரும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பாதசனி பயப்பட வேண்டாம். உங்க ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் கேர் பண்ணுங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சிவாய நம.